மஹிந்த ராஜபக்ஷவிற்கும் கிறிஸ்தவ போதகருக்கும் இடையிலான தொடர்பு குறித்து விசாரணை. தமிழரசு கட்சியின் கூட்டத்தில் தாக்குதல். யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் ஆனோல்ட் கைது. நாடளாவிய ரீதியில் தொடரும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள். ஒருவர் பலி. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை அரசியலாக்க வேண்டாம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. 3 மாகாணங்களுக்கான புதிய ஆளுநர்கள் நியமனம் இன்று ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவிப்பு. 14 ஆண்டுகள் கடந்தும் நீதி வழங்கப்படவில்லை. அரசாங்கத்தை சாடும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம். சீனாவின் யுனான் மாகாண ஆளுநர் இலங்கைக்கு, திருகோணமலை உள்ளிட்ட இடங்களுக்கு விஜயம். அடுத்த கட்ட விடைத்தாள் மதிப்பீட்டு பணி 19ஆம் திகதி ஆரம்பம். நாடளாவிய ரீதியில் தொடர்ச்சியாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் பதவிய புல்மோட்டை 6ஆம் கட்டை மகசன்புர பகுதியில் நேற்று இரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 38 வயதான ஒருவரே துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளார். நேற்று இரவு 8:30 மணியளவில் இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் ஆனோல்ட் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழரசு கட்சியின் கூட்டத்தின் போது கட்சியின் உறுப்பினரும் சிவசேனை சிவகாவலருமான செயமாறன் மீது யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் ஆனோல்ட் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. மார்ட்டின் வீதியில் அமைந்துள்ள தமிழ் அரசு கட்சியின் காரியாலயத்தில் கட்சியின் கூட்டம் அண்மையில் நடைபெற்றிருந்தது. இதன்போது தமிழரசு கட்சியின் உறுப்பினரும் சிவசேனையின் சிவகாவலருமான திரு செயமாறனை யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் ஆனோல்ட் உனக்கு இங்கு என்ன வேலை, இங்கு கிறிஸ்தவ சட்டம் தான் என்று கூறி கடுமையாக தாக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தார். இதன்போது படுகாயமடைந்த செயமாறன் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்ததுடன் இந்த விடயம் தொடர்பாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களுக்கான புதிய ஆளுநர்கள் இன்று நியமிக்கப்படவுள்ளனர். வடக்கு கிழக்கு, மேல், வடமேல், சப்ரகமுவ மற்றும் ஓவா மாகாண ஆளுநர்களை பதவி விலகுமாறு ஜனாதிபதி அலுவலகம் அறிவுறுத்தியதாக அண்மையில் தகவல்கள் வெளியாகியிருந்தன. எனினும் அவ்வாறான அறிவிப்பு ஒன்று எழுத்து மூலம் விடுவிக்கப்படாமையினால் தொடர்ந்தும் தமது பதவியில் தொடரவுள்ளதாக வார இறுதியில் கருத்துக்களை ஆளுநர்கள் தெரிவித்திருந்தனர். எவ்வாறாயினும் வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா, கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜகபத், வட மத்திய மாகாண ஆளுநர் அட்மிரல் ஆஃப் த பிளீட் வசந்த கருணாகொட ஆகியோரை பதவி நீக்கம் செய்ய ஜனாதிபதி கடந்த 15ஆம் தேதி நடவடிக்கை எடுத்திருந்தார். குறித்த 3 மாகாணங்களுக்கான புதிய ஆளுநர்கள் இன்று நியமிக்கப்படுவார்கள் என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்திருந்தது. ஆளுநர் பதவி வழங்கப்படுமானால் அதனை ஏற்று பணியாற்ற தயார் என முன்னாள் அமைச்சர் பி ஹரீஷன் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் உப தலைவராக செயற்பட்ட பி ஹரீஷன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கப் போவதாக நேற்று முன்தினம் அறிவித்தார். இந்த நிலையில் ஆளுநர் பதவி வழங்கப்பட்டால் அதனை ஏற்க தயாரா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு இவ்வாறு பதில் வழங்கியிருந்தார். அது பற்றி பரிசீலிக்கலாம், பதவி வழங்கப்படுமானால் அதனை ஏற்காமல் இருக்கப் போவதும் இல்லை என்று பதிலளித்தார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து 17 எம்பிகள் விரைவில் ரணிலிற்கு ஆதரவு வழங்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கும் சர்ச்சைக்குரிய பிரசங்கிகளான உபர்ட் ஏஞ்சல் மற்றும் ஜெரோம் பெர்னாண்டோவிற்கும் இடையிலான தொடர்புகள் அதிகாரிகளால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள விசாரணைகளின் ஒரு பகுதியாக ஆராயப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜெரோம் பெர்னாண்டோ பௌத்த மற்றும் பிற மதங்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டது தொடர்பாக அவர் மீது விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. எனினும் நீதிமன்றத்தின் உத்தரவை பெறுவதற்கு முன்னர் அவர் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கும் உபர்ட் ஏஞ்சல் மற்றும் ஜெரோம் பெர்னாண்டோவிற்கும் இடையிலான தொடர்புகள் குறித்து ஆராயப்படவுள்ளதாக புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். முன்னதாக 2020 மற்றும் 2022ஆம் ஆண்டுகளில் இலங்கையில் இருந்த ஜெரோம் பெர்னாண்டோவை சந்திப்பதற்காக ஜிம்பாப்வேயின் பிரசங்கியான யூபர்ட் ஏஞ்சல் இலங்கை வந்திருந்தார். இந்த நிலையில் அவர் தமக்கு வழங்கப்பட்ட ராஜதந்திர சலுகையை பயன்படுத்தி தங்க கடத்தல் திட்டத்தின் மூலம் மில்லியன்
கணக்கான டாலர்களை கையகப்படுத்த முயன்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. 2021 மார்ச்சில் ஜிம்பாப்வேயின் ஜனாதிபதி எம்மர்சன் மனங்காக்வாவால் தூதுவராகவும் ஜனாதிபதி தூதுவராகவும் நியமிக்கப்பட்ட ஜூட் பெர்ட் ஏஞ்சல் தனது ராஜதந்திர அந்தஸ்தை பயன்படுத்தி நாட்டிற்கு அதிக அளவு பணத்தை எடுத்து செல்ல முடியும் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2009 முடிவடைந்த நாட்டின் கொடூரமான உள்நாட்டு போரின் இறுதி கட்டத்தில் இறந்தவர்களை நினைவு கூறும் மே 18 தொடர்பில் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான போரில் தாக்குதலற்ற வலயங்கள் என்ற இடங்களை அறிவித்து பொதுமக்கள் அங்கு சென்ற பின்னர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டனர். அத்துடன் விடுதலை புலிகளின் தோல்விக்கு பின்னர் அரசாங்க பாதுகாப்பு படையினரிடம் பிடிபட்ட ஏராளமான போராளிகள் மற்றும் சிவிலியன் ஆதரவாளர்கள் என சந்தேகிக்கப்படுபவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக கொல்லப்பட்டனர் அல்லது பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டனர் என்பதை மனித உரிமைகள் கண்காணிப்பகம் நினைவூட்டியுள்ளது. இந்த நிலையில் போர் முடிவடைந்து 14 ஆண்டுகளுக்கு பிறகும் நீதி வழங்கப்படவில்லை. மாறாக இலங்கை அரசு தனது படைகள் செய்த அட்டூழியங்களை மறுத்து வருகின்றது. காணாமல் போனவர்களின் தாய்மார்கள் தங்கள் அன்பிற்குரியவர்களின் தலைவிதியை அறிய தொடர்ந்தும் முயன்று வரும் ஒரு குழுவினர் பாதுகாப்பு படையினரின் துன்புறுத்தலை எதிர்கொள்கின்றனர். போர் குற்றங்கள் தொடர்பில் உள்நாட்டு விசாரணையை தொடர அரசாங்கம் விரும்பாததால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் வேறு இடங்களில் நீதியை பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். எனவே இலங்கை அரசாங்கம் முட்டுக்கட்டை போடுவதை நிறுத்திவிட்டு பலர் பாதிக்கப்படும் பாரதூரமான மீறல்களை விசாரித்து வழக்கு தொடர வேண்டிய கடமையை நிறைவேற்ற வேண்டும். அதுவரை இலங்கையில் வெளிநாடுகளில் நீதியை தீவிரமாக தொடர ஐக்கிய நாடுகளின் பொறுப்புக்கூறல் திட்டத்துடன் ஏனைய நாடுகள் இணைந்து செயற்பட வேண்டும் என்றும் மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் தெற்காசிய பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி கூறியுள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தினை அரசியல்வாதிகள் அரசியல் மேடையாக்க வேண்டாம் என போரால் பாதிக்கப்பட்ட மக்கள் இயக்கத்தின் தலைவர் விநாயகமூர்த்தி சகாதேவன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே சகாதேவன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த 13 வருடத்துக்குள் அதன் வடிவங்கள் மாறி மாறி வந்து இன்று முள்ளிவாய்க்கால் என்பது ஒரு அரசியல் செய்யும் இடமாக மாறிப்போயுள்ளது. அப்படியானால் நீங்கள் கேட்கலாம், இந்த முள்ளிவாய்க்கால் அவலத்தை அடுத்த சந்ததிக்கு யார் கொண்டு போவது, இதை எப்படி கடத்துவது என்று கேட்கலாம். ஆனால் நிச்சயமாக இது அடுத்த சந்ததிக்கு போக வேண்டிய விடயம், அடுத்த சந்ததி இதை தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம். ஆனால் உண்மையில் அப்படி இது நடக்கின்றதா என்றால் இல்லை. உண்மையில் இதில் நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன, அனுபவங்கள் என்ன என்கிற விடயத்தை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு கொண்டு போக வேண்டும். நாங்கள் இதிலே எந்த அனுபவத்தையும் அடுத்த சந்ததிக்கு கடத்துவதாக இல்லை. இந்த பாடங்களை கடத்துவதால் எந்த பயனும் இல்லை. அதாவது ஒரு பாடம் என்று சொன்னால் அந்த பாடத்திலிருந்து சில அனுபவங்களை பெற்று அந்த அனுபவங்களை அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டும். ஆனால் இந்த முள்ளிவாய்க்கால் விடயத்தில் இந்த அரசியல்வாதிகள் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் துவங்கினால் அதை ஒரு வகுப்படுக்கின்றார்கள், மக்களுக்கு அரசியல் வகுப்படுக்கின்றார்கள், தங்களை முன்னிலைப்படுத்துகிறார்கள், தங்களை பிரபல்யப்படுத்துகிறார்கள். உண்மையில் இவர்கள் எல்லாம் இந்த 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் எங்கிருந்தார்கள் என்றால் உண்மையிலே மிகவும் அது ஒரு ஆச்சரியமான விடயம். இவர்கள் இவ்வளவு பேரும் இருந்தார்களா என்று கூட கேட்க தோன்றும். உண்மையில் அவர்கள் அனைவரும் தலைமறைவாகி இருந்தார்கள். சீனாவின் யுனான் மாகாண ஆளுநர் வாங் யூ போ இலங்கைக்கு வந்துள்ளார். நேற்று இரவு இலங்கை வந்த அவர் தனது 5 நாள் விஜயத்தின் போது கொழும்பு, கண்டி, பொலனறுவை, திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய இடங்களுக்கு விஜயம் செய்ய உள்ளதாக இலங்கைக்கான சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. வாங்கின் விஜயத்தின் போது யுனான் மக்கள் அரசாங்கத்தின் வெளியுறவு அலுவலகத்திற்கும் இலங்கையின் வெளிவிவகார திணைக்களத்திற்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட உள்ளனர். இது தொடர்பான முன்மொழிவிற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுனான் மக்கள் தொகை 5 கோடியாகும். அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி $417 பில்லியன் ஆகும். அத்துடன் யுனான் இலங்கையுடன் வரலாற்று ரீதியான நட்புறவையும் கொண்டுள்ளதாக சீன தூதரகம் தெரிவித்துள்ளது.
இந்தியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மிலிந்த மொரகொட இந்தியாவிற்கான சவுதி அரேபியாவின் தூதுவர் சலேல் ஈத் அல் ஹுசைனிடம் நேற்று புனித குர்ஆன் சிங்கள மொழிபெயர்ப்பின் பிரதியை வழங்கினார். புதுடெல்லியில் உள்ள இஸ்லாமிய நாடுகளின் தூதுவருடன் உரையாடலை மேம்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக நேற்று காலை உயர்ஸ்தானிகர் மொரகொட புதுடெல்லியில் உள்ள சவுதி அரேபியாவின் தூதரகத்தில் தூதுவர் அல் ஹுசைனை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இலங்கை உயர்ஸ்தானிகர் மற்றும் சவுதி தூதுவர் ஆகியோர் இந்தியாவின் ஈடுபாட்டுடன் முத்தரப்பு பொருளாதார ஒத்துழைப்பிற்கான சாத்தியம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை உள்ளடக்கிய கருத்துக்களை பரிமாற்றிக் கொண்டனர். இதன்போது இலங்கையின் அகில இலங்கை ஜெயமுத்தில் உலாமாவினால் வெளியிடப்பட்ட புனித குர்ஆனின் சிங்கள மொழிபெயர்ப்பு சவுதி தூதுவருக்கு வழங்கப்பட்டது. முன்மொழியப்பட்ட மின்சார கட்டண திருத்தமானது நாங்கள் எதிர்பார்த்த விதத்தில் இல்லை என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஆணையாளர் ஜனக ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் தற்போது மதிப்பீடு செய்து வருகின்றோம். விரிவாக ஆராய்ந்த பிறகு அடுத்த 2-3 நாட்களுக்குள் அறிக்கை வெளியிடுவோம் என ஜனக ரட்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். ஜூலை 1ஆம் திகதிக்கான மின்சார கட்டண திருத்தத்திற்கான இலங்கை மின்சார சபையின் முன்மொழிவு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு சமர்ப்பிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இலங்கை மின்சார சபை சமர்ப்பித்துள்ள மின்சார கட்டண திருத்தமானது இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு எதிர்பார்த்தவாறாக அமையவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. மின் தேவை, அந்நிய செலாவணி விலைகள் மற்றும் எரிபொருள் விலைகள் போன்றவற்றின் அண்மை கால குறைப்புகளை கருத்தில் கொண்டு மின்சார நுகர்வோர்கள் அன்னளவாக 20% மின்சார கட்டணத்தை உடனடியாக குறைக்க வேண்டும் என்று ஜனக ரட்நாயக்க அண்மையில் குறிப்பிட்டிருந்தார். மின்சார பாவனை குறைப்பு மற்றும் மின்சார உற்பத்தி செலவுகள் தொடர்பில் தாம் முன்வைத்த தரவுகளின் அடிப்படையில் இலங்கை மின்சார சபை முன்வைக்கும் மின் கட்டண திருத்தம் அமைய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கட்டுப்பொத்த ரோபோ தொழில்நுட்பத்திற்கான சிறப்பு மத்திய நிலையத்தை மீண்டும் இயங்க வைப்பது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. சுமார் 4 வருடங்களாக இந்த மத்திய நிலையம் மூடப்பட்டுள்ளது. இதனை மீண்டும் இயக்க வைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக ராஜாங்க அமைச்சர் கனக ஹேரத் தெரிவித்துள்ளார். இதற்கு தேவையான துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அவர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழிகாட்டுதலுக்கு அமைய டிஜிட்டல் பொருளாதாரத்திற்கான வேலை திட்டத்தின் கீழ் நாட்டின் டிஜிட்டல் தொழில்நுட்பத்திற்கு தேவையான அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளையும் விருத்தி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் கைத்தொழில் துறைக்கு வலுவூட்டுவது இதன் நோக்கமாகும். டிஜிட்டல் மயமாக்கலை மேலும் பலப்படுத்த எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதற்காக தனியார் துறையின் ஆதரவும் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் கனக ஹேரத் தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற கோர விபத்தில் பாடசாலை மாணவன் ஒருவர் ஸ்தலத்திலேயே பலியாகியுள்ளார். இப்லோகம மக இலுப்பள்ளம பகுதியில் காரும் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தில் 15 வயதுடைய பாடசாலை மாணவன் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கெக்கிரவ நடுநிலை பாடசாலையின் 10ஆம் தரத்தில் கல்வி கற்கும் புஷ்பிக ஹசுந்த சமரதுங்க என்ற மாணவனே உயிரிழந்துள்ளார். தகவல் தொழில்நுட்ப பாடம் தொடர்பான பயிற்சி வகுப்பை முடித்துவிட்டு சைக்கிளில் வீடு திரும்பும் வேளையில் விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளார். மாணவனின் வீட்டில் இருந்து 500 மீட்டர் தொலைவில் இந்த விபத்து நடந்துள்ளது. எதிரே வந்த கார் மாணவன் மீது மோதிய நிலையில் வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த கம்பத்தில் மோதி நின்றது. விபத்தில் சைக்கிளும் காரும் பலத்த சேதமடைந்துள்ளது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளின் மற்றொரு கட்டம் எதிர்வரும் 19ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது. அதிகளவான மாணவர்கள் தோற்றியிருந்த பொருளியல், விவசாயம், பௌத்தம் உள்ளிட்ட பாடங்களுக்கான விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் இதன்போது ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர குறிப்பிட்டுள்ளார். 32 மத்திய நிலையங்களில் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதுவரை 2 பாடங்களுக்கான மதிப்பீட்டு பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் 6 பாடங்களுக்கான மதிப்பீட்டு பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விஞ்ஞான பிரிவில் உள்ள பாடங்களுக்கான மதிப்பீட்டு பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளன. பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை மற்றும் மதிப்பீட்டு பணிகளுக்கான ஆசிரியர்கள் விண்ணப்பிக்காமை காரணமாக உயர்தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் 2.5 மாதங்கள் தாமதமாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
கல்வி பொதுதராதர சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றும் பரீட்சார்த்திகளுக்கான அனுமதி அட்டைகளை தபாலில் அனுப்பும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பாடசாலை பரீட்சார்த்திகளுக்கான அனுமதி அட்டைகளை அதிபர்களுக்கும் தனிப்பட்ட பரீட்சார்த்திகளுக்கான அனுமதி அட்டைகளை அவர்களது தனிப்பட்ட முகவரிகளுக்கும் அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர கூறியுள்ளார். பரீட்சை அனுமதி அட்டையில் உள்ள பெயர், தேசிய அடையாள அட்டை இலக்கம், பிறந்த திகதி, விண்ணப்பித்த பாடங்கள் மற்றும் மொழி மூலத்தில் மாற்றம் இருக்குமாயின் அல்லது புதிதாக ஏதாவது விடயத்தை சேர்க்க வேண்டுமாயின் அதனை ஆன்லைன் ஊடாக மேற்கொள்வதற்கான வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த திருத்தங்கள் எதிர்வரும் 24ஆம் திகதி நள்ளிரவு வரை மேற்கொள்ள முடியும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.